நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை துதித்து இருதயத்தை தேவனுடைய சந்நிதியிலே ஊற்றி ஏற்கனவே நீங்கள் ஜெபம் செய்திருப்பீர்கள் என்றும், மீண்டும் ஒரு விசை நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கையில் தேவனுடைய கிருபைக்காக ஆயத்தப்பட்டு எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். எல்லாரும் இல்லைனாலும் உங்கள சில பேர் இருக்கீங்களா? தினம்தோறும் நேரம் தவறாம அனுதின தியானத்திலே பங்கு கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல தேவன் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார், எப்பேற்பட்ட சாட்சியோடு கூட உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் வாய்ஸ் மெசேஜஸ் மூலமாக, டெக்ஸ்ட் மெசேஜஸ் மூலமாக தெரிவிக்கிறீர்கள். எல்லோரும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி வைக்கிறீர்கள். எல்லாவற்றிற்காக மிகுந்த உற்சாகத்தோடு கூட நாங்கள் தொடர்கிறோம். எப்பொழுதாவது ஒரு தடவையாவது இந்த சோசியல் மீடியா ஊழியங்கள் மூலமாக நாங்கள் நன்மையை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அதை தெரிவிக்காமல் இருந்தால் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணிற்கு நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள், ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றி ராஜா. மீண்டும் ஒரு விஷயம் உடைய சன்னதியிலே வந்து நிற்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக அவலாய் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியமா இருக்கீங்களா? மனிதன் ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு தெரியுமாங்க, நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தில் குறைவு இருக்கக்கூடாது. நம்முடைய பிளட் கரெக்டா இருந்ததுன்னா நாம எல்லா விதத்திலையும் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சு போயிடும் ஏதாவது வியாதி இருக்கா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா. எனவே ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் ரத்தம்தான் உயிர் என்று. நோவாவின் நாட்களில வெள்ளம் குறைந்த பிறகு, நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பிறகு, மரம் செடி கொடி எதுவும் இல்லாததால நீங்கள் ஆகாரத்திற்காக தேவையானால் மிருக ஜீவன்களை அதன் இரத்தத்தை எடுத்துவிட்டு அதை நீங்கள் புசித்துக் கொள்ளலாம். ரத்தம்தான் உயிர் என்பதால் ரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்றும் சொன்னார் இல்லையா? சோ ரத்தம்தான் உயிர். அதனால்தான் பிளட் போயிடுச்சுன்னா மனுஷனோட உயிரும் போயிடும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அதாவது நம்ம சரீரத்துக்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது தேவனுக்கு முன்பாக சரியாக இருப்பதற்கு, ஆரோக்கியகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவனோடு ஐக்கியத்திலே இருப்பதற்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமாங்க? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, அதாவது சரீரத்திற்கு ரத்தம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விசுவாசம். விசுவாசம் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. உயிரையும் கூட கண்களால பார்க்க முடியாது இல்லையா? கவனிங்க, விசுவாசம் கிரியைகளிலே காணப்படும். கிரியைகளால விசுவாசம் வராது. ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறவன் தன்னுடைய கிரியைகளினால் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மூலாதாரம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் நம்முடைய பக்தியை ஆச்சாரமாக நாம் எவ்வளவுதான் கடைபிடித்தாலும், எவ்வளவு நடைமுறைகளை காண்பித்தாலும், விசுவாசத்தோடு, அதாவது தேவன் என் ஜெபத்தை அங்கீகரிப்பார், என் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார், என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், நான் அவருக்குள் விசுவாசம் வைக்கிற போது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நான் அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாகிறேன், என் மரணத்திற்கு பிறகு நான் அவரோடு இருப்பேன், அவர் எனக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே தம் உயிரை தந்தார், அவர் மரித்து திரும்ப உயிரோடு எழுந்திருக்கிறார். இதெல்லாத்தையும் நாம பார்க்க முடியாது இல்லைங்க. நாம இல்ல ஆண்டவரை சிலுவையில் அறைந்த போது, ஆனால் நம்புகிறோம். அப்போ அந்த நம்முடைய நம்பிக்கை தான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆதாரம். அந்த விசுவாசத்தினால்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை அதிகாரி கேட்டபோது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொன்னார்கள். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அநேக தரம் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை கண்டித்தார். அற்ப விசுவாசிகளே, உங்கள் விசுவாசம் எங்கே? நீங்கள் விசுவாசித்தால் அற்புத காரியங்களை காண்பீர்கள். அநேக சமயங்களிலே நாம் சில கஷ்டங்களை கடந்து வருகிற போது, கிரிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்ல எல்லாம் வெறுமையாக காண்கிற ஒரு சூழ்நிலையில தேவன் மீது விசுவாசம் வச்சு பாருங்க, கட்டாயம் அற்புதத்தை காண்பீர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் என்பது தேவ சந்நிதியை எட்டாது. விசுவாசம் இல்லாத வாழ்க்கையும் கூட, உயிரில்லாத மனுஷனுக்கு என்ன மதிப்பு இருக்குமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை என்றால் நாம் மரித்தவர்களுக்கு சமம்தான். ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்தவர்கள் தான். உன் விசுவாசம் எங்கே? எதன் மீது உன் விசுவாசம் இருக்கிறது? சூழ்நிலைகளின் மீதா, பணத்தின் மீதா, மனிதர்கள் மீதா, அல்லது கண்ணுக்கு காணப்படாவிட்டாலும் உன் மீது நோக்கமாயிருந்து உனக்கு ஆலோசனை சொல்லுகின்ற, உனக்காக தம் உயிரையே கொடுத்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் மீதா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்திற்கு வருகிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்திலே சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும், அவரை தேடி வருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம ஜெபிக்கும் போது நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய குமாரனை அழைத்துக் கொண்டு வந்து, இதோ என்னுடைய மகன் ஒரு பொல்லாத ஆவியானால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று கேட்டபோது, விசுவாசத்தோடு இரு, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னுடைய குமாரனை பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து விடுவிப்பீர் என்று, இந்த வியாதியிலிருந்து, சிரமங்களிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பயங்கரமான நிலைமையிலிருந்து என் குமாரனை உம்மால் விடுவிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதோடு கூட இன்னொரு விஷயத்தையும் சொன்னான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி நீரே எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன விசுவாசங்க! என் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துகிறவர் அவரே, என் விசுவாசத்தை பலப்படுத்துகிறவரும் அவரே. நான் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்குள் உருவாக்குவதற்கு என் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எனக்கு அருளுவார். அந்த வார்த்தையின் மூலமாக நான் விசுவாசத்தில் தொடர முடியும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே ஏசப்பாவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அதற்கு விசுவாசம் அவசியம். கடுகளவு விசுவாசம் இருந்தாலும், இந்த மலையை அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போம் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு சிறியது என்பதல்ல, எவ்வளவு உறுதியானது என்பதுதான் முக்கியம். எவ்வளவு திடமானது. நிறைய பேர் எல்லா விஷயங்களையும் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு சொல்லுவாங்களே தவிர, அசாத்தியமான விஷயங்கள் வரும்போது நம்ப மாட்டாங்க. மலை எப்படி அப்புறம் போனா அது போகும், அதை நம்ப முடியாதுல்ல. ஆனா அதை நம்புறதுக்கு நமக்கு தேவன்தான் விசுவாசத்தை அருளணும். அப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் கொண்டிருப்போம் என்றால் அப்பேற்பட்ட அற்புதங்களை பார்ப்போம். அன்று மோசே ஆகாயத்தினுடைய, பரலோகத்தினுடைய வல்லமையை பூமியில் காண்பித்தான் என்றால், தேவனுடைய வார்த்தைகளை நம்பினான். கை உயர்த்து என்றபோது உயர்த்தினான். கர்த்தர் சொல்லச் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அற்புதங்களை அவனால் செய்ய முடிந்தது. ஏன் இன்றைய நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரிய காரியங்கள் நடக்கிறதில்லை? அற்புத காரியங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் என்றால் காரணம் நம்முடைய அவிசுவாசம்தான். அதாவது நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது பரிபூர்ணமாய் இல்லாததுதான். விசுவாசத்திலே விருத்தி அடைய வேண்டும். நாம் மனம் திரும்பும்போது விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் மனம் திரும்ப முடியாது. பட் சில நேரங்களில் மனம் திரும்பியதற்கு பிறகு ரட்சிப்புக்காக உள்ள விசுவாசத்தை தவிர அனுதின போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்முடைய விசுவாசத்திலே விருத்தி அடைய வேண்டும். விருத்தி அடையிறதுனா, அதாவது கவனிங்க, இப்ப பல்பு இருக்கு, 0 வாட்ஸ் பல்பு.
இதுக்கு முன்னாலெல்லாம் 0 வாட்ஸ் 100 வாட்ஸ்னு தனித்தனியாக வாங்குவோம். இப்போ அதுக்கெல்லாம், அதாவது எப்படி இந்த வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருக்கோ அதே போல் லைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் வந்துருச்சு. அதாவது அதே 100 வாட்ஸ் பல்பை 0 வாட்ஸுக்கு குறைச்சிக்க முடியும். 0 வாட்ஸ்லேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போனால் அதுவே இன்னும் பிரைட்டாக எரியும். அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் ஆரம்பத்தில் 0 வாட்ஸ் நிலையில தான் இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு அந்த மட்டுக்கும் தான் நம்ம விசுவாசம். ஆனால் நாம் தினமும் நம்முடைய விசுவாசத்திலே வளர வேண்டும். எப்படி வளருவது? கவனிங்க, கேள்வியினாலே விசுவாசம் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாங்க, இந்த அனுதின தியானத்திலே தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசத்தில் பலப்படுகிறார்கள் என்ற விஷயம் உங்களுக்கே தெரியும். கிரமமாய் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு வரும். உங்களுடைய விசுவாசத்தின் வளர்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மனிதருடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிற விசுவாசத்தை கூட குறைச்சு போட்டுடும். உலகத்தை பார்த்துக்கிட்டு நின்னா நம்ம விசுவாசம் கரைந்து போய்விடும், விசுவாசமா மாறி போயிடும். அதனாலதான் விசுவாசத்திற்கு கர்த்தர், விசுவாசத்திற்கு காரணர், நமக்கு அருளுகிறவர் அவர்தான். விசுவாசத்திற்கு காரணரும் அதை தொடர்கிறவருமாயிருக்கிறவர். நமக்கு விசுவாசத்தை உருவாக்குகிறவர், அதை தொடருவதற்கு காரணராகவும் இருக்கிறவர். அவர் அவருடைய ராஜ்யத்தை சென்றடையும் வரைக்கும் அதை தொடரச் செய்கிறவர். நமக்கு ஆண்டவர் இருப்பதினாலே நம்முடைய விசுவாசத்திற்கு காரணரும் அதை தொடர பண்ணுகிறவருமாயிருக்கிற இயேசுவையை நோக்கி பார்த்து முன்னிருக்கிற போராட்டங்களில், முன்னிருக்கிற ஓட்டங்களிலே பொறுமையோடு ஓட வேண்டும். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை இன்று முழுமையாய் வாசித்து தியானிங்கள். விசுவாசத்தை குறித்த இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். ராஜ்யங்களை ஜெயிக்கிறதற்கு பெரிய சேனை இல்லாவிட்டாலும், பெரிய ஆயுதங்கள் எல்லாம் இல்லாவிட்டால் கூட அன்றைய ராஜாக்கள் விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு முன்பாக அவர்கள் நிலைமைகளை காண்பித்து எங்கள் பட்சமாய் யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நீங்கள் ஏராளமான ராஜாக்களின் சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அற்புதமாய் தேவன் குறைவானவர்களே இருக்கும்போது கூட அநேகர் உள்ள ஒரு சேனையை ஜெயிக்கும்படியாக அற்புதங்களை நடத்தினார். காரணம், அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசத்தோடு இருந்தார்கள். நீதியை அவர்கள் நடப்பித்தார்கள். நீதியின் காரியங்கள் என்றால் சுயமா நீதியான காரியங்களை நாம செய்ய முடியாத சக்தி நமக்கு இல்லை. ஆனால் தேவனால், என்னை பலப்படுத்துகிற தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதைப் போல தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது அற்புதங்களை கண்டார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்களாம் விசுவாசத்தினாலே. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, அந்த வாக்கை தேவன் கொடுத்தார் என்று நம்புகிற போது அது நிறைவேறுவதை பார்க்கிற எத்தனையோ பேர் இருந்தார்கள். நீங்களும் இருக்கீங்களா? சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள் விசுவாசத்தின் அடிப்படையில். தானியேல் சிங்கங்களின் வாயை அடைக்கிறவனாயிருந்தான். நம்ம மாதிரி சிங்கத்தின் கெபியில் போட்டுடுவேன்னு சொன்ன உடனே விசுவாசத்தை அப்படியே விட்டுடல. ராஜா கிட்ட போய் மன்றாடவில்லை அவன். ஆனால் என் தேவன் என்னை விடுவிக்க போதுமானவர், என் ஆண்டவர் என் பட்சமாய் நின்று சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று பவுல் கூட சொல்றான் பாருங்க. கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றிக் கொண்டிருக்கிற சாத்தானுடைய வாயிலிருந்து, சாத்தானுடைய தந்திரத்தினின்று நம்மை, பிசாசினுடைய சதியிலிருந்து நம்மை மீட்டெடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்று நாம் நம்பினால், நம்மில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று நம்பினால் அற்புதங்களை காண்போம். தொடர்ந்து 34வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அக்கினியை அது எந்த தீங்கும் இழைக்காதபடி அவர்கள் பத்திரமாக அங்கே இருக்க முடிந்தது. விசுவாசத்தினாலே பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில், கவனிங்க, பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறது. ஆவிக்குரிய பலனையும் தருகிறது, சரீரப்பிரகாரமான பலனையும் தருகிறது. பிரச்சனைகளில் மீண்டு வர நமக்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தினால் சகலமும் சாத்தியமாகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காணப்படுகிறவர்களால் அல்ல, விசுவாசத்தினாலே நடக்க வேண்டும். 6 முழமும் 1 ஜானும் உயரத்தில் இருக்கிற கோலியாத்தை பார்த்தபோது சவுலும் அவன் சேனையில் இருக்கிற எல்லாருமே பயப்பட்டாங்களே தவிர சின்ன பையன் தாவீது முன்னால போனாங்க. என்ன காரணம்? விசுவாசம். என் தேவன் என்னோடு இருக்கிறார், இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தனை ஜெயிப்பதற்கு தேவையான பலனை அருளுவார் என்கிற தைரியத்தோடு, விசுவாசத்தோடு அவன் முன்னுக்கு சென்று அற்புதமாக
அவனை ஜெயித்தான். வாசிக்கிறேன், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகக் கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இன்னும் இப்படி படிச்சுக்கிட்டே போனா விசுவாசத்தினாலே அசாத்தியமானது எதுவும் இல்லைங்க. தேவனிடத்துல விசுவாசம் வைங்க, உங்கள் வாழ்க்கையில ஜெயம் இருக்கும், பாதுகாவல் இருக்கும், விடுதலை இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அற்புத காரியங்களும் நடக்கும். இவற்றை அனுதினமும் அனுபவித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுங்கள். ஆண்டவரே, என் விசுவாசத்தை விருத்தி அடைய பண்ணுவீரா என்று ஜெபிக்கலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, விசுவாசம் குறைந்து போகிற இந்த கடைசி நாட்களில மனுஷகுமாரன் வந்தால் இந்த பூமியில விசுவாசத்தை கண்டுகொள்ள முடியுமா என்ற கேள்வியின் அடிப்படையில கடக்கிற இந்த பயங்கரமான கடைசி நாட்களில உம்மையே நோக்கி பார்த்து எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு, விசுவாசத்திலே பலனடைந்து ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுவதற்கு, அற்புதங்களை எங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படியாய் ஆண்டவருடைய கிருபையை ஊற்றி விசுவாசம் இல்லாதபடிக்கு எங்களுக்கு சகாயம் செய்யும்படி இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தில் விருத்தி அடைய பண்ண வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் இந்த அதிகாரத்தின் வசனங்களை முழுமையா படிங்க. நீங்கள் கட்டாயம் உங்கள் விசுவாசத்திலே பலப்படும்படியாக தேவன் கிருபை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வப்பொழுது உங்கள் பெயர், ஊர், வேலை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள். லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து போயிடாதீங்க. ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். நாளை சந்திக்கலாம்.